இந்த ஆராதனையை நடத்தி கொடுக்கும்படி பாஸ்டர் டேவிட் சாம்சன், அனாயிட்டிங் மினிஸ்ட்ரி, மதுக்கரை பாஸ்டர், வாங்க பாஸ்டர், அவரை கனப்படுத்தும்படி பிரதர் சுரேஷ், போலீஸ் டிபார்ட்மெண்ட் மத்தியில் பாஸ்டர் டேவிட் சாம்சன், அனாயிட்டிங் மினிஸ்ட்ரி, மதுக்கரை, அவரை கனப்படுத்தும்படி பிரதர் சுரேஷ், போலீஸ் டிபார்ட்மெண்ட். கைகளை தட்டி ஒரு கனப்படுத்துவோம். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா உற்சாகமா சொல்லலாம் ஒரு அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த அருமையான கன்வென்ஷனுக்கு என்னை அழைத்த ஹோலி ஃபேமிலிஸ், அதில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் இயேசுவின் நாமத்திலே என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான சகோதரிக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறீங்க. இது இன்னும் மென்மேலும் வளரவும் பெருகவும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென், ஆமென் சொல்றீங்களா? அதாவது வளர செய்கிறவர் என் தேவனாய் கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் வளர செய்கிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோமோ அதற்கேற்ற பலனை தருகிற தேவனா இருக்கிறார். இது அதிக பிரயாசத்தினால் உண்டாக்கப்படுகிற ஊழியம். ஏன்னா ஊழியம்னாலே பிரயாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு தான் நம்ம ஊழியம் பண்ணணும். ஸோ ஊழியத்திற்கு என்று கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்திலே உங்களை கர்த்தர் ஊழியத்திற்கு என்று ஏற்படுத்தி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது கர்த்தருடைய பெரிதான கிருபை. எல்லாரும் வலது கையை விரித்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சில பாடல்களை பாடி நாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி விட்டு பின்பு நாம் தேவனை ஒன்று சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். ஆமென். எந்த கண்மலையானவர், எல்லாரும் தெரிந்த பாடல் தான். தெரிந்தவர்களை கூட சேர்ந்து பாடி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஜீசஸ். நல்ல கைகளை தட்டி சந்தோஷமா இதன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இதன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, சொல்லுங்க ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். ஆமென். என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர்,
சொல்லுங்க, இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் செய்த நன்மை நினைத்து, ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆமென். சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆராதனை, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, வல்லமை மாட்சிமை, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை. ஆமென். ஆராதனை. இன்னும் ஒரு ரசிகாரம் அசைத்து, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆமென். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என் கூட பாடுவதற்கு நான் எந்த ஒரு கொயரை கூட்டிட்டு வரல, ஆனா நிறைய கொயர் இங்க இருக்கிறீங்கன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் பாட்டு நடத்தணும் இல்லையே, நீங்க அழகா பாடிடுறீங்க. உங்க பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, ரொம்ப அழகா பாடுறீங்க. ஏதோ நான் என்கரேஜ் பண்ண சொல்ல, நிஜமாவே சொல்றேன், ரொம்ப அழகா பாடுறீங்க. நான் பாட்டு நடத்தணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ மியூசிக் இல்லாம நம்ம மட்டும் பாடலாமா? ஆராதனை உமக்கே. வாவ், வெரி குட். ஆராதனை இயேசுவே, ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை. ஓ ஆராதனை. இப்படி கரமா தட்டி, கரம தட்டி, ஓ ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை ஆராதனை உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும்
உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஓ கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் செங்கடலை செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உமக்கு ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர் யார்? இயேசுவே, ஓ உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் வானத்திலும் அதை உணர்ந்து சொல்லுங்க, உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை ஆண்டவரே. ஓ வானத்திலும் கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? ஓ கர்த்தாவே, தேவர்களில் இயேசுவே, வானத்திலும் கைதட்டி இம்பற்றும் நடத்தின தேவன் அவர் இம்மானுவேலராய் இருக்கிறார். இனிமேலும் அவர் நம்மை நடத்த போகிறார். எப்படி நடத்துவார்? உயர்ந்த பாதைகளிலே நம்மை நடத்துகிற தேவன் இன்னும் உயர்ந்தாய் நம்மை நடத்துவார். தூதர்கள் உண்ணும் உணவா உன்னன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உன்னன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு? உமக்கு ஒப்பானவர் யார்? ஓ உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஓ வானத்திலும் கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். உமக்கு ஒப்பானவர் யார்? ஓ கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் கண்மலையை கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். சொல்லுங்க, உந்த நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். நல்ல கை தட்டி உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? சொல்லுங்க, உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஓ வானத்திலும் பூமியிலும் இயேசுவே, வானத்திலும் பூமியிலும்
கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நல்ல கரங்களை தட்டி ஒரு ஒப்பற்ற தேவன் என்று அறிக்கை செய்வோம். ஆமென். அந்த ஜனத்துக்கு முன்பாக அவர் கண்மலையை பிளந்த பொழுது அந்த ஜனங்க தாகத்தோடு இருந்தாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க நாங்க தாகத்தோடு கர்த்தருடைய பிரசன்னத்துல வந்திருக்கிறோம் என்று சொல்லி? வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? அந்த தாகத்தோடு நம்ம வந்தபடினாலே நம்முடைய தாகத்தை கர்த்தர் தீர்த்து வைக்கிற ஜீவ தண்ணீராய் அவர் மாறுவாராக. அல்லேலூயா. ஏன்னா தாகத்தை தீர்க்கிறவர்களுக்கு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், உலகத்துள்ள தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் எடுக்கும். ஆனா கர்த்தர் தருகிற அந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கு வாழ்நாள் முழுவதும் தாகமே எடுக்காது. ஏன்னா கர்த்தர் அந்த தாகத்தை தீர்த்து வைக்கிற அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இப்ப கொஞ்சம் லிட்டராவே தாகம் எடுக்கும். அடிக்கிற சூடுக்கு லிட்டராவே கொஞ்சம் தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும், ஒரு ஜூஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே நமக்கு தோணும். ஆனா இந்த சமூகத்துல இந்த இடத்துலயும் நம்ம உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம் இல்லையா? எதனால? மாம்ச தாகத்தை விட ஆவியின் தாகம் நமக்கு அதிகமா இருக்கிறது. ஆமென். அந்த ஆவியின் தாகத்தை தீர்த்து வைக்கிற ஜீவ தண்ணீரானவர் அவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி, கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி, உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். சொல்லுவோம், உந்தன் நாமம் உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? ஆமென். இயேசுவே ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் கர்த்தாவே, கர்த்தாவே தேவர்களில் ஆமே, வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஒப்பற்ற தேவனை நல்ல கரங்களை தட்டி ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் பாத்திரர்? சொல்லுங்களே, கர்த்தாவே நீர் ஒருவரே பாத்திரர். எதுக்கு பாத்திரர்? துதிக்கு பாத்திரரா இருக்கிறார். துதித்து பாடிட பாத்திரரே. அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து தெரிந்த பாடல் தான, கரங்களை தட்டி சந்தோஷமே பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரரே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரரே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. ஆஹா அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால். பொங்கி பொங்கி சொல்லுங்க. கடந்த நாட்களில் கண்மணி போ
கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீண்டதால் ஸ்தோத்தரிப்போமே. ஆஹா அற்புதமே அவன் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் சொல்லுவோம். சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கின்றதால் ஸ்தோத்தரிப்போமே. ஆஹா அற்புதமே அவன் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பா. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. ஆஹா அற்புதமே அவன் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால். நாம் அல்லேலூயா வாஞ்சையில் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான் விரைந்திட நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. ஆஹா அற்புதமே அவன் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரரே துங்கவன் இயேசுவின் நாம். நீங்க சத்தமாய் பாடுங்க. துங்கவன் இயேசுவின் நாம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயாமாய் ஸ்தோத்தரிப்போமே. ஆஹா அற்புதமே அவன் நடத்துதலே. ஆனந்தத்தோடு பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால். நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நல்ல கரங்களை தட்டி ஆமென். துதிக்கிற இடத்திலே அவர் தேவன் இறங்கி வருகிற தேவனா இருக்கிறார். ஆமென். கொஞ்ச நேரத்தில் ஆராதிப்போமா? எல்லாரும் எழுப்பி நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம நிக்கிறதே அவருடைய கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வசனம் சொல்லுகிறது நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாய் இருக்கிறது. காலைதோறும் புதிய கிருபைகளை தந்து நம்மை நடத்துகிற தேவன். இந்த வருஷம் ஆரம்பிச்சோம், 3வது மாதத்தை முடிச்சிட்டோம். வேகமாய் நாட்கள் போகிறது. அது இந்த மார்ச் மாதத்துல பல காரியங்கள் நடந்துருச்சு. தேசங்களிலே யுத்தம் நடக்கிறது.
நம்ம ஊர்ல கேஸ் பிரச்சனை, நம்ம ஊர்ல அநேக திருட்டு, களவுகள், கற்பழிப்புகள், அது இதுன்னு நிறைய பிரச்சனை நடக்குது. ஆனா ஒண்ணு தாருங்க, ஒண்ணு யோசித்து பாருங்க, நாம நிர்மூலமாகாமல் இருக்கிறோமா? அது கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. அல்லேலூயா. அது காரணம் என்ன? அவர் கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, நம்ம வீட்டுல பற்றாக்குறை வரலங்க, இதுவரைக்கும் வரல. ஏன்னா நம்ம தேசத்துக்காக ஜெபித்திருக்கிறோம். நம்முடைய தேசத்தின் மேலே சேமத்தை கர்த்தர் எதனால உண்டு பண்ணுகிறார்? இப்படி நடக்கிற ஜெபங்களின் நிமித்தமாக மாத்திரமே. நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம், நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த நேரம் அது வெளியேற பெற்ற நேரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். என்னோட சில சாட்சிகளையும் நான் இதுல இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அநேக நாட்களாய் நீங்க ஒருவேளை தேவைகளோடு இருந்தா கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வந்துட்டோம்னா அது அப்படியே சூழ்நிலையை மாற்றுகிறதா இருக்கிறது. சில வருஷங்களுக்கு முன்பாக நான் இலங்கை தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன், ஸ்ரீலங்கா போயிருந்தேன். அங்க ஒரு யூத் கேம்ப், 3 நாட்கள் கேம்ப். அதுல என்னை அழைத்திருந்தார்கள், செய்திக்கும் ஆராதனைக்கும் அழைத்திருந்தாங்க. அங்க போயிட்டு தேவனுடைய அந்த அருமையான வாலிபர் பிள்ளைகள் பசங்க ஆல் ஓவர் ஸ்ரீலங்கால இருந்து வந்திருந்தாங்க. அநேக பேர் வந்திருந்தாங்க, திரளா இருந்தாங்க. அந்த கூட்டத்திலே 3 நாட்களும் தேவ ஆராதனை நடத்தி 3 நாட்களும் தேவ செய்தியை கொடுத்தேன். அந்த கடைசி நாளிலே ஒரு வாலிப பையன் எளிமை நின்று சாட்சியின் வேலையில வந்து சாட்சி சொன்னான். நல்ல கவனமா கேளுங்க. என்ன சாட்சி சொன்னான் அப்படின்னா, அவன் அந்த இலங்கை தேசத்துல யாழ்ப்பாணத்துல அவன் இருக்கிறான். ஆனா மீட்டிங் நடந்த இடம் வேற இடம், ரொம்ப சவுத்ல நடந்துச்சு. அவன் அந்த யாழ்ப்பாணத்துல அவன் வாலிப வயசுலயே அவனும் அவனுடைய அண்ணனும் நல்ல ஊழியத்துக்காக தங்களை ஒப்பு கொடுத்த பசங்க. ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்காக அங்கேயும் இங்கும் சென்று ஊழியம் செய்வாங்க. அப்ப அந்த தேசத்துல இருந்த பயங்கரவாதிகள் அவங்க ஊழியத்துக்கு போய் கொண்டிருந்த இந்த பசங்க போய் கொண்டிருந்த நேரத்தில் அவங்க 2 பேரையும் பிடிச்சு 2 பேரையும் அடின்னு அடிச்சு அவங்க அண்ணன் மரிக்கிற தருவாயில போயிட்டான். இந்த பையன் கொஞ்சம் போராடி பார்த்துருக்கிறான். இவன் நல்ல போராடி பார்த்துருக்கிறத பார்த்து அந்த அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, இவனுடைய கைகளையும் கால்களையும் உடைச்சு போட்டாங்க. எப்படி உடைச்சு போட்டாங்கன்னா, இந்த பகுதியை 2 உடைச்சிட்டாங்க, இந்த பகுதி 2 உடைச்சிட்டாங்க, காலில் இந்த பகுதி 2 உடைச்சாங்க. இப்படி எந்திரிச்சு நடமாட முடியாத அளவுக்கு அவனை அடிச்சு போட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்கிருந்த கிராமவாசிகள் அவனுக்கு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் கிட்டத்தட்ட 3 மாதம் அவன் சிகிச்சையில் இருந்தான். 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அவனால் நடக்க முடிந்தது. அவன் நடக்க முடிந்த பிறகு அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்ன எப்படிப்பட்ட எண்ணம்னா, யாரெல்லாம் என்னையும் என்னுடைய அண்ணனையும் இந்த நிலைமை கொண்டு வந்தாங்களோ அவங்களெல்லாம் நான் கொலை பண்ணும். எப்படிப்பட்டவன்? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பையன். அவன் இப்படி தீர்மானம் பண்ணிட்டான், என்னையும் எங்க அண்ணனையும் இப்படி நிலைமை கொண்டு வந்தவங்களை நான் கொலை பண்ணணும். ஆனா ஏதோ ஒரு எண்ணத்துல இந்த 3 நாள் யூத் ரிட்ரீட்டுக்கு அவன் வந்துட்டான். அந்த 3 நாள் யூத் ரிட்ரீட்ல கர்த்தர் தெளிவாய் வந்த ஒவ்வொரு வாலிபர்களோட பேசி கடைசி நாளிலே யாரெல்லாம் ஊழியத்துக்கு போறீங்கன்னு சொல்லி ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கிற அந்த நேரத்திலே அந்த நேரம் வந்த பொழுது அந்த பையன் என்ன ஒரு அற்புதம், கர்த்தர் ஊழியத்திற்கு மறுபடியும் தன்னை அர்ப்பணித்தான், மறுபடியும் தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு சாட்சியில் சொன்னா, இந்த 3 நாள் கூட்டத்துக்கு அப்புறம் நான் போய் அவங்கள கொலை பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறார், அதை நான் செய்ய மாட்டேன், அவங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். காரணம் என்னன்னா, கர்த்தருடைய பிரசன்னம் என் வாழ்க்கையே மாற்றிடுச்சு என்று சொன்னான். என் வாழ்க்கையே தலைகீழா மாற்றிடுச்சுன்னு சொன்னான். நல்லா கவனிங்க. நம்ம என்ன சூழ்நிலையில வந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு வந்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அவருடைய பிரசன்னத்துல இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் தலைகீழாய் மாற்ற முடியும். ஒருவேளை பலவீனத்தை நினைச்சு கவலைப்பட்டு வந்திருக்க, இனி எனக்கு இந்த பலவீனத்து நிமித்தமா என்ன பண்ண முடியும்னே தெரியலையே, அப்படி வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் பலவீனத்தை மாற்ற வல்லவராய் இருக்கிறார்.
அவருடைய பிரசன்னத்தினால் அது கூடும். வலது கை விட சொல்லுங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே எல்லாம் கூடும். ஆமென். அப்படி கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போமா? ஹalleluya. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சொல்லுங்க, தேவ பிரசன்னமே, தேவ வந்திடுதே. தேவ நல்ல தூதர்கள், தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை சொல்லுவோம், நம்ம எல்லாம். ஓ சொல்லுங்க, தேவ மகிமை, தேவனின் மகிமை நம்ம எல்லாம். ஓ ரஹதரலவஷே மூடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சொல்லுங்க, என் வாழ்க்கையை உங்க பிரசன்னம் மாற்றட்டுமாப்பா. என் ஊழியத்தின் எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் இருக்கிற தடைகளை உம்முடைய பிரசன்னத்தினால் மாற்றுவீராக. வந்திடுதே வானத்தின் அபிஷேகமே, வானத்தின் அபிஷேகமே இன்று நாமக்குள்ளே நிரம்பி வழியுதே. வானத்தின் அபிஷேகமே சொல்லுங்க, தேவ மகிமை, தேவனின் மகி. ரெண்டு கரம் உயர்த்தி, ஓ பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்ம எல்லாம் மூடுதே. துயரே 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 சர்வ வல்லவர் நீரே. துயரே சொல்லுங்க, சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே. ஆமென். ஹல்லேலூயா.
சர்வ வல்லவர் ஆளுகிறார். நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே. பாத்திரரே துதியுமக்கே. ஆமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த 2023 வருஷம் நான் இப்படி இருக்க மாட்டேன், இன்னும் நல்லா குண்டா இருப்பேன். 2023 வருஷம் திடீர்னு எனக்கு ரிஃப்ளெக்ஸ் வந்துருச்சு. ரிஃப்ளெக்ஸ்னா சாதாரண ரிஃப்ளெக்ஸ் இல்லை, கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ். அது வந்து என்ன ஒரு வழிப்படுத்திடுச்சு. இதுவே இல்லை, சரீரெல்லாம் பலவீனமாக இருந்துச்சு. நீங்கள் உட்கார்ந்துக்கோங்க, பின்பு ஒரு 5 நிமிடம் நாம் ஆராதிக்க போகிறோம். பயங்கர பாடு. எப்படிப்பட்ட பாடுனா, என்னால் சாப்பிடவே முடியல. கவனிங்க, என்னால் சாப்பிடவே முடியல. நல்ல வெயிட்டா இருந்த நான் இழைச்சி 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 ஒரே மாதத்துல 14 கிலோ கம்மியாயிட்டேன். டாக்டரை போய் கேட்டா, என்னது ஒரு மாசத்துல இவ்வளோ கம்மியாயிடுச்சியா? ஏன் அப்படின்னா, என்னால் இவ்வளோ ஒரு இட்லியில பாதி தான் சாப்பிட முடியும், ஒரு மாசத்துக்கு என்னால் சாப்பிட முடியல. அதே போல ரைஸ் சாப்பிடணும்னா இவ்வளோதான் சாப்பிட முடியும், சாப்பிடவே முடியல. உடம்பு அப்படியே இழைச்சி 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 ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன கஷ்டம், நான் ஒரு பாஸ்டர், நான் சபையில போய் ஆராதிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். ஒரு மாதம் என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல. கர்த்தருடைய பிரசன்னத்துல நான் என்ன அற்புதம் நடக்குன்னு சொல்லிட்டு பின் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போயிட்டேன், எங்க சர்ச்சுக்கு போயிட்டேன். அப்பா மெசேஜ் கொடுக்குறாங்க, நான் வர்ஷிப் நடத்தணும்னு ஆசை, மனசுல ஒரே ஆசை. சபையில ஸ்டேஜ்ல போய் நின்னா ஒரு பாட்டுக்கு மேல என்னால பாட முடியல. ஒரு பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரே டயர்டா போயிடும், எனக்கு சத்தமே வராது. உடனே ஆஃபீஸ் ரூம் ஓடி போய் படுத்துருவேன், தரையில படுத்துருவேன். என்னால, ஏன்னா எங்க சபையில ஏசி சபை, அவ்வளோ குழு குழு நல்லா இருக்கும். ஆனாலும் அதுல எனக்கு நிக்க முடியாது, வேர்த்து ஊத்தும். அவ்வளோ பலவீனம், அவ்வளோ பலவீனம், கஷ்டமா இருந்துச்சு. ஊழியம் செய்ய முடியல. நல்லா சாப்பிடும், ஏன்னா நல்லா சாப்பிட்றவன் நான், எனக்கு நல்லா சாப்பிட முடியல. ரொம்ப கடினமா இருந்துச்சு. அந்த ஒரு மாத காலமும் நான் அதிகமா கஷ்டப்பட்டேன். அந்த ஒரு மாசம் கழிச்சு கிராஜுவலா என்னோட உடம்பு இழைச்சிக்கிட்டே இருக்குது. 14 கிலோ அப்படியே இழைச்சவன் கிராஜுவலா இன்னும் கம்மியாய் 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 நான் இருந்த வெயிட்டுக்கும் நான் அந்த ஒரு 2 மாதத்துல இருந்த வெயிட்டுக்கு சம்மந்தமே இல்லை. அவ்வளோ என்னோட உடம்பு கஷ்டப்பட்டுருச்சு. காலையில எந்திரிக்கல இருந்து பர்ப் வந்துட்டே இருக்கும். நைட்டு தூங்கும் போது திடீர்னு படுத்திருப்பேன், எந்திரிச்சு பர்ப் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். என்னால நிம்மதியா ஒண்ணுமே பண்ண முடியல. மருந்து கொடுத்தாங்க, மருந்து சரியா வேலை செய்யல. எனக்கு ஒரே வேதனை, ஆண்டவரே நான் உங்க ஊழியம் செய்யறேன், எனக்கு ஒரு பாட்டு கூட உங்களை துதிச்சு பாட முடியாத அளவுக்கு இந்த பலவீனம் வந்துருச்சேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்த போது அவர் சொன்னாரு, பாஸ்டர் டேவிட் கவலைப்படாதீங்க, அதே பலவீனம் எனக்கு வந்துச்சு அப்படின்னாரு. எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நான் பேசுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர் சொன்னாங்க அதே போல பலவீனம் எனக்கு வந்துச்சு. அப்போ எங்க அப்பாட்ட போய் பேசிட்டு இருந்தேன். அப்பாவும் சொன்னாரு, அந்த எனக்கு இருந்துச்சுப்பா, கவலைப்படாத, சரியாயிடும். என்ன பண்றதுன்னு கேட்கும் போது அப்பா சொன்னாங்க, உனக்கு எப்பெல்லாம் பலவீனமா இருக்குதோ நல்லா துதிச்சு பாட ஆரம்பிச்சிரு அப்படின்னாங்க. எப்பெல்லாம் கஷ்டமா இருக்குதோ, எப்பெல்லாம் ஒரு மாதிரி நெஞ்சே வலிக்கும், பயந்துருவோம், ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோ. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது சொன்னாங்க, இந்த பலவீனம் டிப்ரெஷனை கொடுக்குமா, இந்த பலவீனம் டிப்ரெஷனை கொடுத்துரும். எப்படி டிப்ரெஷன்னா, நமக்கு முடிஞ்சுது, இனி நம்ம நல்லா சாப்பிட முடியாது, நம்ம வெயிட் கம்மியாயிட்டே இருக்கும்,
ஒரு கட்டம் வரும்போது ஸ்தோத்திரம், பரலோகமே என் சொந்தமேன்னு போக வேண்டும் அப்படிங்கிற திங்கிங்லாம் வரும்னு சொன்னாங்க. அது எனக்கும் வந்துச்சு. ஸ்தோத்திரம், நான் ஊழியக்காரன் ஆனாலும் எனக்கு வந்துச்சு. அப்போது இந்த பலவீனம் என்னை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கும்போது ஒரு நாளில் அப்பாட்ட பேசிட்டு சொன்னாங்க, நல்லா துதிடா, நல்லா ஆராதனை பண்ணு, சரியா போயிடும் அப்படின்னாங்க. நான் தீர்மானம் பண்ண, ஆண்டவரே என்னைய ஏதோ வெளி மனுஷனோ வெளி சூழ்நிலையோ ஆராதிக்கிற தடுக்கல, எனக்குள்ள இருக்கிற பலவீனம் தான். ஆனா எனக்கு தெரியும், எனக்குள்ள இருக்கிற என் பலவீனத்தை விட எனக்குள்ள இருக்கிற என் தேவன் பெரியவர், எனக்குள்ள இருக்கிற என்னை விடுவிக்கிற கர்த்தர் பெரியவர். அதை நான் உணர்ந்து நான் துதிக்க ஆரம்பிச்சேன், நான் ஆராதிக்க ஆரம்பிச்சேன். என்ன ஒரு அற்புதம்! இன்னைக்கும் எனக்கு சில நேரம் கஷ்டமா இருக்கு, நேற்று கூட கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அந்த பலவீனம் இன்றைக்கு நான் வருவதற்கு என்னை தடை செய்ய முடியல. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்திருக்கிறார். என்னை தப்புவிச்சார்னா நிச்சயமா உங்களையும் தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எந்த பலவீனத்துல வந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமா தப்புவிப்பாரு, கவலைப்படாதீங்க. உங்க பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா தப்புவிப்பார். ஆமென். நிச்சயமாய் தப்புவிப்பார், சந்தேகமே இல்லை. என்னை இன்னைக்கு ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்தின கர்த்தர் உங்களையும் ஒரு நாள் ஜீவனுள்ள சாட்சியாய் நிச்சயமாய் நிறுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரே நிமிஷம் அப்படியே எஞ்சி நிற்கலாமா? ஒரே நிமிஷம் எஞ்சி நில்லுங்க. நாம் கர்த்தரை ஆராதிப்போம். நல்ல சந்தோஷமா ஆராதிக்க போகிறோம். எதற்காக சந்தோஷம்? என்னை விடுவித்தபடியால் சந்தோஷம். ஆமென். ஏன்னா எனக்கு தெரியும், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்னி சூளையிலிருந்து விடுவித்த கர்த்தர் உங்களை என்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவங்க சொன்னாங்க, நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க. ஐயோ, சத்தம் கம்மியா சொல்றீங்களா? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க. ஆமென். அடுத்து சொல்றாங்க, நான் அவர் எங்களை தப்புவிக்காம போனாலும், அதை சொல்லுவோமா? அவர் எங்களை தப்புவிக்காம போனாலும் நாங்கள் அவர் மேல நம்பிக்கையா இருப்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. Come on. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் கிருபை தாங்கி. கரமசைத்து ஹல்லே ஹல்லே லூயா, ஹல்லே ஹல்லே லூயா, ஹல்லே ஹல்லே லூயா, ஹல்லே ஹல்லே லூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை. வல்ல கிருபை. Come on. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல். இப்படி சொல்ல, கிருபை, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே, உன் கிருபை. ஆமென். உன் கிருபை. ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா. நல்ல கரமா செய்து ஹல்லே ஹல்லேலூயா. பலவித சோதனை நெருக்கிடும் நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கிடும் நேரங்கள் என் நெருக்கத்தின் நேரத்துல கிருபை தாங்கினதே. ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லே ஹல்லே. ஆமென். ஹல்லே ஹல்லேலூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை,
தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. One more time. வல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை, ஓ உம் கிருபை, உம் கிருபை என்னை நடத்திடு. உம் கிருபை, உம் கிருபை, இப்படி சொல்லுங்க கையை உயர்த்தி. ஓ உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஓ ஹல்லே, ஆமென், ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஓ ஹல்லே ஹல்லே ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னை நடத்தினவர், என்னை சுகப்படுத்தினவர் உங்களை நடத்துவார், உங்களை சுகப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. You may be seated. God bless you.